சீதா என்னங்க வாங்க. உனக்கு என்னடி துரோகம் பண்ண? என்னங்க சொல்றீங்க? எல்லாம் அந்த சிட்டு விஷயம் தான். நீ மறைச்சிட்டா எனக்கு தெரியாம இருக்குமா? அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஏன்டா அவனை மிரட்டுற? நான் சொல்லித்தான் அவன் செய்யறா. அம்மா ஆமா, இதுல என்ன தப்பு? அவளுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன்? ஆமா, உங்க சுண்டக்கா சம்பளத்தை நம்பிக்கிட்டு இருந்தா எனக்கு தேவையான துணிமணி நகையெல்லாம் எப்படி வாங்குறதா? அடி பாவி, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன தப்பு? அதான சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சம்சாரம் கூட தான் என்னோட சேர்ந்திருக்காங்க. அட இவ்வளவு வேண்டா, நான் கூட அந்த காலத்துல உங்க அப்பனுக்கு தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். திருவனந்தபுரத்துல இருக்காரு உங்க அத்தை, அவளு நானும் கூட்டா செஞ்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் ஆம்பளைங்க கண்ணு காணாம பேசாம போகணும்டா. என்னடா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எந்த புருஷன் கண்டு காணாம போவான்? சரிப்பா, உனக்கு தெரியாம நகை சீட்ல சேர்ந்தது தப்பு தான். நகை சீட்டா? ஆமா ஆமாடா. நீ என்ன நினைச்ச? இந்த பார் படித்தா. லெட்டர்ல சீதான்னு பேர் போட்டிருந்தா அது நான் தான் அர்த்தமா? பக்கத்து வீட்டுல கூட தான் ஒரு சீதா இருக்கா. அவன் நடத்து கட்டவன்னு 501 கூட சொல்லிருக்காரு. அநியாயமா அவன் மேல சந்தேகப்பட்டது இல்லாம என் மேல சந்தேகப்படுறியா? இனிமே இங்க லாயக்கப்படாது. நான் போறேன். ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிட்டு நீ போ. நீ வாத்தா. அவ இருக்கட்டும். அனிப்பா, நான் வரேன். சாரி டார்லிங். அன்னைக்கு தங்க நெக்லஸ் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. நீங்க தானே மிஸ்டர் சத்யமூர்த்தி? எஸ். நீங்க? நான் ராஜாவோட ஃபாதர். உட்காருங்க. தேங்க்ஸ். ராஜாவை பத்தி டிஸ்கஸ் பண்ணத்தான் இங்க வந்தேன். ஐ எம் an electrical engineer. ராஜா என்னோட ஃபர்ஸ்ட் ஷாக், மை லாஸ்ட் ஷாக் டூ. வேடிக்கை பேசுறீங்களே? அதுவும் வேதனையை மறக்கத்தான். புரியுது. ராஜாவை பத்தி நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. போன ஜென்மத்தை நான் செஞ்ச பாவமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த ஜென்மத்தை எனக்கு பிள்ளையா பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபசர், காலேஜ்ல உங்களுக்கு நல்ல பேரு. மாணவர்கள் நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க தான் எப்படியாவது ராஜா மனசை மாத்தணும். பழைய ராஜாவா என் மகனை என்கிட்ட ஒப்படைக்கணும். Will you do it, Professor? ப்ரொஃபசர். ப்ரொஃபசர். ராஜா ப்ரொஃபசர். உங்க அப்பா வந்திருந்தார். இங்க எதுக்கு வந்தார்? அவருக்கு எத்தனையோ கவலைகள். ஒரு கவலைக்கு பேரு ராஜா. என்ன பத்தி பேசுறதுக்கு அவருக்கு எந்த யோகியமும் இல்ல ப்ரொஃபசர். அவர் உனக்கு அப்பா? அப்பா வாங்குறது ஒண்ணு கஷ்டம் இல்ல சார். ஒரு நல்ல அப்பாவை வாழ்ந்து காட்டுறதுதான் கஷ்டம். அவர் அப்படி வாழாமத்தான் உன்னை வளர்த்து படிக்க வச்சாரா? ரிக்ஷாக்கார முனுசாமி கூட தான் தன் பையன் ராமுவை படிக்க வைக்கிறான். இவர் பண்றது என்ன சார் பெரிய ஆச்சரியம் இருக்கு? நாளைக்கு என் பையனை நான் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க, பதிலுக்கு நோபல் பிரைஸ் எதிர்பார்க்க முடியும். அவர் நோபல் பிரைஸ் எதிர்பார்க்கிறப்ப உங்ககிட்ட நோபல் கேரக்டர் எதிர்பார்க்கிறார். கேரக்டர்? சின்ன வயசுல அம்மாவை இழந்துட்டு எனக்கு தாய் பாசம் கிடைக்கலங்கிற பத்தி அவர் கவலைப்படல ப்ரொஃபசர். ஆனா அவருக்கு மட்டும் தினமும் ஒரு பொண்டாட்டி வேணும் எவ்ரி டே. நீங்க தான் போய் அவர்கிட்ட கேட்டு பாருங்க. நீ கெட்டு போக வேண்டாம் சொல்ற அந்த வாயில விஸ்கி வாசனை சுருட்டும். You know that? நீ தப்பு பண்றடா அப்படின்னு சுட்டி காட்டுற அதே வேறெல்லாம் அவர் வெப்பாட்டி போட்ட மோதிரம். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே என்ன பெத்த அப்பன் தான். My own dad. Will you please go tell them what I just said now? Hell with him. ராஜா, calm down ராஜா, calm down. உன்னை திருத்துறதா என்னுடைய வேலை, உங்க அப்பாவை திருத்துறது இல்ல. இனிமே போதை பொருளை கையால தொடவே மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. கமா. நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் ப்ரொஃபசர். நீங்க கூப்பிடுறதெல்லாம் என் ஆத்மாக்கு கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு இந்த பழத்துக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் ப்ரொஃபசர். கொடுத்த சத்தியத்தை மீறலாமா மிஸ்டர் சத்யமூர்த்தி? வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். யார் நீங்க? நாங்கெல்லாம் கலைவாணி கல்லூரி மாணவர்கள். ஓ, சொன்னாங்க. நீங்க தானே அது? வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? எலெக்ஷன் வருது.
அதுக்கு இன்னும் டைம் இருக்க. இல்ல நான் காலேஜ் எலெக்ஷன் சொல்ல வந்தேன். ஓ, காலேஜ் எலெக்ஷனா? காலேஜ் தேர்தலை கிராண்டா கொண்டாடணும்னு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆசை. அதான் வீடு வீடா போய் டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்டயும் நீங்கள்லாம் என் பிள்ளைங்க மாதிரி. நான் தான் எதுக்குமே புரோஜனம் இல்லைன்னு அரசியல்ல சேர்ந்து பாழா போயிட்டேன். நீங்களாமாவது நல்லபடியா படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் அரசியல்ல சேர்த்திருக்கலாம்ல. உங்களுக்கு டொனேஷன் தானே வேணும். நீங்க இவ்வளவு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. ஐயோ, என் நெஞ்சத்தையே தொட்டுட்டீங்க தம்பி. நீங்க எலெக்ஷனை கொண்டாட அத நல்லபடியா கொண்டாடுங்களேன். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு யானை ஒருவரை நடத்துறீங்க. அதனால தொண்டர்கள் பழைச்சுப்பாங்க. நோட்டீஸ் போஸ்டர் அடிப்பீங்க. அதனால பிரஸ்ல உள்ள தொழிலாளர்கள் பழைச்சுப்பாங்க. மைக்கு ஸ்பீக்கர் செட்டு வைப்பீங்க. அதனால ஏழை டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன் எல்லாம் பழைச்சுப்பாங்க. மொத்தத்துல எல்லாரும் பழைக்கணும். எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். தலைவர, எலெக்ஷன்ல நானும் போட்டிடுறேன். கலந்துக்கிறேன்னு சொல்லுங்க. போட்டி பொறாம எப்பவும் இருக்கக்கூடாது. என்னுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவும் உண்டு. அப்புறம் தேர்தலில் ஜெயிக்க உங்க அறிவுரை தேவை. இது என்ன பெரிய கம்ப சூத்திரம்? சிரிச்ச முகத்தோட இருக்க. இந்த 10 வரலையும் கூப்பி கும்பிடுங்க. ஜனங்களை 10 வரலுக்குள்ள அடைக்கணும். முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது 2 பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1, நீங்க கொடுக்கிற வாக்குறுதியை காப்பாத்தியாக. 2வது பாயிண்ட், வாக்குறுதியே கொடுக்காதீங்க. அப்ப நான் வரட்டுமா தலைவர்? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன் தலைவரா, மாணவர்களுக்கு எதுக்கு அரசியல் முதல்ல அட்வைஸ் பண்ணிட்டு அப்புறம் எலெக்ஷனுக்கு பணமும் கொடுத்து அனுப்புறீங்களே, அதுதான் எனக்கு புரியல. கொடுக்கலன்னா திட்டுவானுங்க. இவனுங்களும் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமே. இப்ப நம்ம கட்சியை பாரு, எல்லாம் 50க்கு மேல. இளைஞர்களும் வரட்டும். இங்க பாரு, ஓட்டு போடுறவனா படிக்காதவனா இருக்கலாம். ஆனா ஓட்டு கேட்கறவன் படிச்சவனா இருக்கணும்ல. அது மட்டும் இல்ல, யங் பிளட் செய்யன்னு சொன்னா கண்ணமோ. தலைவர் சீட்டு நாக்காளிக்கு ஓட்டு வேணும் தக்காளிக்கு. தலைவர் சீட்டு நாக்காளிக்கு ஓட்டு வேணும் தக்காளிக்கு. BA BSc MA MSc BA BSc MA MSc எல்லாரையும் பார்த்து சலாம் போட்டு கேளு. எல்லாரையும் பார்த்து சலாம் போட்டு கேளு. தலைவர் சீட்டு நாக்காளிக்கு ஓட்டு வேணும் தக்காளிக்கு. தண்ணி அடிச்சா லவ் லெட்டர் நீ கொடுத்தா மாட்டிக்காம காப்பாத்துவோம். நாம எல்லாரும் காதலிப்போம். ரிலீஸ் ஆகும் படத்துக்கு நீ கேட்கும் ஷோவுக்கு டிக்கெட் தான் வாங்கி தருவோம். அட்டெண்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். காலேஜுக்கு கட்டடிப்போம், எக்ஸாமுக்கு பிட்டடிப்போம். காலேஜுக்கு கட்டடிப்போம், எக்ஸாமுக்கு பிட்டடிப்போம். கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணுவோம். கஷ்டம் இல்லாம பாஸ் ஆக்குவோம். கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணுவோம். கஷ்டம் இல்லாம பாஸ் ஆக்குவோம். தலைவர் சீட்டு நாக்காளிக்கு ஓட்டு வேணும் தக்காளிக்கு.
ஓட்டுங்கடா. புண்ணாக்கு சட்டுனி போடுறாரு ஆண்டனி, அவர் ரத்தம் தூக்கிடுவோம், வேறு பாடான போட்டிடுவோம். மல்லியப்பூ இட்லி தக்காளி சட்டுனி டேஸ்டோட போட்டிடுவோம், மெஸ்ஸு பில்லத்தான் குறைச்சிடுவோம். குடிக்கும் தண்ணீர் கம்மரில் செயின் மாட்டி வைக்கிற, குடிக்கும் தண்ணீர் கம்மரில் செயின் மாட்டி வைக்கிற. அவ மரியாதைய போக்க போகிறோம், சுயமரியாதைய காக்க துடிக்கிறோம். அவ மரியாதைய போக்க போகிறோம், சுயமரியாதைய காக்க துடிக்கிறோம். ஜெயிச்சு நாங்க காட்டிடுவோம், ஆஹா வெற்றி கொடி நாட்டிடுவோம். ஜெயிச்சு நாங்க காட்டிடுவோம், ஆஹா வெற்றி கொடி நாட்டிடுவோம். எதிரிகள் தோக்க உதிரிகளாக, எதிரிகள் தோக்க உதிரிகளாக, நம்ம பக்கம் காத்து வீசுதட பார்த்து, நம்ம பக்கம் காத்து அட வீசுதட பார்த்து. ஜெயிச்சு நாங்க காட்டிடுவோம், தக்க திம்மி தக்க ஆஹா வெற்றி கொடி நாட்டிடுவோம், தக்க திம்மி தக்கிட்ட தக்கிட்ட. ஜெயிச்சு நாங்க காட்டிடுவோம், வெற்றி கொடி நாட்டிடுவோம். ஜெயிச்சு நாங்க காட்டிடுவோம், வெற்றி கொடி நாட்டிடுவோம். தேங்க்ஸ் தம்பி. நீங்க காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிக்க போறீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிச்ச மாதிரி கார்பரேஷன் எலெக்ஷன்லயும் ஜெயிச்சு, அசம்பிளிலையும் காலடி எடுத்து வச்சு, பாராளுமன்றத்திலேயே போய் உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறத அடியனுடைய ஆசை. நீங்கெல்லாம் பாராளுமன்றத்தையே தாங்க போற வருங்கால தூண்கள். உங்க சேவை எங்க மாணவ சமுதாயத்துக்கு எப்பவுமே தேவை தலைவர. ஐயோ, என் நெஞ்சத்தையே தொட்டுட்டேட கண்ணா. உங்களை எப்போ எங்க எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தணும்னு அனுபவப்பட்டவங்க எனக்கு தெரியாதா? உங்க ஆணைக்காக எப்பவுமே காத்துட்டு இருப்போம் தலைவர. அப்ப நாங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அடிக்கடி வந்து போயிட்டு. சரி. தலைவரா, இவங்களுக்கு இந்த வயசுல அரசியல் தேவைதானா? இந்த வயசுக்கு அரசியல் தேவையில்லடா, ஆனா அரசியலுக்கு இந்த வயசு தேவைப்படுதே. ஓஹோ, தலைவர் அப்படி போறீங்களோ? நீ இப்படி போட.